ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். எனக்கு இந்த சீரிஸோட லாஸ்ட் எபிசோட் தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆக்ட்ரஸ்லாம் வந்து ப்ரொமோட் பண்ணதுனால இவங்க ரெஸ்டாரண்ட்டும் பயங்கர பீக்காக வேற போயிட்டு இருக்கும். உட்காரது கூட இடம் இருக்காது. ஸோ ஆங்கிலம் வந்து ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருப்பாரு. அவரும் குழந்தைங்களை பார்த்துக்கிட்டு இருப்பாரு. உடனே அந்த குட்டி பொண்ணுக்கிட்டையும் உனக்கு இந்த தாத்தாவை பிடிக்குமா அந்த தாத்தாவை பிடிக்குமா அப்படின்லாம் வேற ஏமாற்றிக்கிட்டு இருப்பாரு. அந்த பொண்ணை இவருக்கு ஊட்டி விட்டுருமா, பார்த்தியா எனக்கு தான் ஊட்டி விட்டா அப்படின்னு சொல்லிட்டு வேற குழந்தைத்தனமாக சண்டை போட்டுட்டு இருப்பாரு. உள்ள வர டைவிங் ஆண்டியும் எல்லாரும் சொல்லி வச்ச மாதிரி அந்த ஸ்குவிட் சூப்பை தான் கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு அதை மெனு கார்ட்லேருந்து எடுக்கணும் அப்படின்ட்டு வேற புலம்பிக்கிட்டு இருப்பாங்க. அவங்க ஏஜன் ஒத்தால கிச்சனில் கஷ்டப்படுறாளேன்னு சொல்லிட்டு வேலைக்கு ஆள் வச்சுக்கலாமா அப்படின்லாம் வேற கேட்பாரு. அதெல்லாம் ஒன்றும் தேவையில்ல, நானே கிச்சனை பார்த்துக்கிறேன், இது ஒன்றும் அவ்வளோ பெரிய விஷயம்லாம் இல்லைன்னு சொல்லிட்டு ஏஜனும் ஜாலியாக சமைச்சிக்கிட்டு இருப்பாங்க. பிஸ்னஸ்லாம் முடிஞ்சு வீட்டுக்கு வேற நைட்டு வந்துக்கிட்டு இருப்பாங்க. ஜாலியாக டான்ஸ் ஆடிக்கிட்டே வருவாங்க. இன்னும் ரொம்ப சந்தோஷமாக இருக்க போல அப்படின்னு வேற அவங்களும் கேட்பாரு. பின்ன இத்தனை வருஷமாக நம்ம கஷ்டப்பட்டதுக்கு இப்போ தான் ஒரு நல்லது நடந்திருக்கு நம்ம வாழ்க்கையில். யோசிச்சு பாருங்கள், நம்ம அக்கௌண்ட்டில் நிறைய காசும் வந்து சேருது, நம்மளும் காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் ஜாலியாக உழைச்சிக்கிட்டு இருக்கோம். இதை விட என்ன வேணும்? அந்த கடவுள் இப்போ தான் நம்மளுக்கு கருணையே காட்டுறான் போல் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி வாழ்க்கை இருந்தால் இன்னும் 10,000 வருஷம் கூட வாழலாம் போல் அப்படின்னு சொல்லிட்டு ஜாலியாக வேறு வீட்டுக்கு வந்துக்கிட்டு இருப்பாங்க. நெக்ஸ்ட் டே ரெஸ்டாரண்ட்டுக்கு போனால் அவங்க பில்டிங்கில் இருக்க மற்ற கடைலாம் வேறு ஓப்பன் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. இவங்க ரெஸ்டாரண்ட்டுக்கு பக்கத்து ரெஸ்டாரண்ட்டு வேறு அந்த மின்சூப் வேறு வாங்கிடுவா. அது வேறு யாரும் கிடையாது, அந்த ரியல் எஸ்டேட் பம்பில் தான். அதை பார்த்தோன்னே டைவிங் ஆகிட்டு செம்ம கடுப்பாயிடுவாங்க. ஏண்டி உனக்கு அறிவே இல்லையா, எங்கள் கடையை பார்த்தா அப்படியே காப்பி அடிச்சு வச்சிருக்க அப்படின்ட்டு வேற கத்துவாங்க. ஏன் ஸ்பிட்டெல்லாம் உங்களுக்கு தான் எழுதி வச்சிருக்காங்களா என்ன, நானும் தான் பண்ணுவேன் அப்படின்ட்டு வேற சண்டை போட்டுட்டு இருப்பா. அதுக்கு டைவிங் ஆண்டி, நீ எதுக்கு இங்கே வந்திருக்கேன்னு எங்களுக்கு தெரியாது பிற, சாங்கில் கிட்ட திருப்பி லெக் மசாஜ் பண்ணுறதுக்கு தானே அப்படின்னு சொல்லிட்டு வர பங்கமாக கலாச்சிக்கிட்டு இருப்பாங்க. ஒழுங்கு மரியாதையே நேம் போட மாற்றாதுன்னா ஒரிஜினல் ஸ்குவிட்ஸ் அப்போ எங்களுதெல்லாம் என்ன டூப்ளிகேட்டா அப்படின்னு சொல்லிட்டு வர ஆண்டிங்லாம் சண்டை போட ஆரம்பிச்சிருவாங்க. அதெல்லாம் மாற்ற முடியாது அப்படின்ட்டு வர சொல்லுவாங்களாம். உடனே ஏசணும், பரவாயில்ல இருந்துட்டு போட்டோம், இதனால நமக்கு தான் நல்லது அப்படின்ட்டு வர சொல்லுவா. உடனே மின்சோப்பா எப்படி உனக்கு நல்லதுன்னு சொல்லிட்டு பாஞ்சிட்டு வர வருவா. உன்ன மாதிரி ஒரு டூப்ளிகேட் என் பக்கத்தில் இருந்தால் ஒரிஜினலுக்கு தானே வேல்யூ அதிகமாகும், அதை தான் சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏசனும் நோஸ் கட் பண்ணிட்டு கம்முன்னு வேற வேலையை பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க. இந்த பக்கம் கும்மியாம ஏசனை வேற வீட்டுக்கு கூப்பிட்டுமா, என் பொண்ணு என்ன டார்ச்சர் பண்ணுறாமா, இந்த உலகத்திலே அவள் தான் என்ன ரொம்ப கொடுமைப்படுத்துறா அப்படின்னு வேற புலம்பிக்கிட்டு இருப்பா. அதை கேட்டோன்னே ஈசனுக்கு வேற பயங்கரமாக சிரிப்பு வந்துடும். சின்ன வயசில் நீ எப்படி இருந்தியோ அதே மாதிரி தானே இப்போ இவெல்லாம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு வர கலாச்சிக்கிட்டு இருப்பாங்க. அப்போ நான் உங்களை சின்ன வயசில் டார்ச்சர் பண்ணி ஏன்டா பெத்தன் ஃபீல் பண்ண வச்சிருக்கானா அப்படின்னு வர பாவமாக மூஞ்சி வச்சுட்டு கேட்பா. எதுக்கு நீ இந்த மாதிரிலாம் பேசிக்கிட்டு இருக்க, உன்னையும் சரி உன் தம்பியும் சரி பெற்றதுக்கு நான் என்றைக்கும் வருத்தப்பட்டதே கிடையாது, சந்தோஷம் தான் பட்டிருக்கேன் அப்படின்ட்டு வர சொல்லுவாங்க. ஆனால் நான் உங்களா மாதிரி கிடையாது, என் பொண்ணை ஏன் பெத்தன்னு நான் ஃபீல் பண்ணுறேன், என்ன டார்ச்சர் பண்ணுறா, ஒருவேளை நேச்சுரலாகவே எனக்கு தாய் குணம் இல்லையோ அப்படின்னு வர காமெடி பண்ணிக்கிட்டு இருப்பா. ஏசன் கிட்ட பேசினதுக்கப்புறம் கும்மியாமல் கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக ஃபீல் பண்ணுவா. பொண்ணு கூட சேர்ந்து வர விளையாடிக்கிட்டு இருப்பாலாம். காலையிலனா அம்மாவை டிஸ்டர்ப் பண்ணாமல் கரெக்டாக சாப்பிட்டு ட்ரெஸ் சேஞ்செலாம் பண்ணுவியா அப்படின்ட்டு வர கேட்டுட்டு இருப்பா. அதுக்கு அந்த குட்டி பொண்ணும்மா, நான் எல்லாமே ப்ராப்பராக பண்ணால் சீக்கிரமாக நீங்கள் வேலைக்கு போயிடுவீங்க, எனக்கு ரொம்ப ஃபீலிங்காக இருக்குது, அதனால தான் நான் இந்த மாதிரிலாம் பண்ணுறேன் அப்படின்ட்டு வர சொல்லுவா. ஐயோ செல்லும், இதுக்காகவா இப்படிலாம் பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு கும்மியாவும் பயங்கரமாக ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிருவா. காலையில் அவங்க ஹஸ்பண்டும் வேலைக்கு கிளம்பிட்டு இருப்பாரா. எனக்கு நம்ம பொண்ணுக்காக சேர்த்து வச்ச காசு எடுத்து நான் என் அப்பா அம்மாக்காக செலவு பண்ணலான்னு இருக்கேன், அவங்களுக்காக நான் ஏதாவது பண்ணணும்னு தோணுது, பண்ணட்டுமா அப்படின்ட்டு வர பெர்மிஷன் கேட்டுட்டு இருப்பா. அதுக்கு பிகாஸும், ஏன் என்கிட்ட பெர்மிஷன்லாம் கேட்குற, உன் அப்பா அம்மாவுக்கு தானே பண்ணுறேன், தயவுசெய்து இந்த மாதிரிலாம் கேட்டால் என்ன இன்சல்ட் பண்ணாத அப்படின்னு வேற சொல்லுவார். உடனே கும்மியாவும் அவங்க அப்பா அம்மாவை கூப்பிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு வர மெடிக்கல் செக்கப்புக்காக போயிருப்பா. ஏசனுக்கு மனசே கேட்காது, எதுக்கடி இவ்வளோ பெரிய ஹாஸ்பிட்டல், எவ்வளோ செலவு பண்ணுற அப்படின்னு வேற கேட்டுட்டு இருப்பாங்க. அப்பன்னு பார்த்து யாங்க்கு வேற யாரோ கால் பண்ணி, என்ன சார் வரலையா அப்படின்னு வேற கேட்பாங்க. நான் இன்றைக்கி வரலப்பா நாளைக்கு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஜாலியாக வேற பேசிக்கிட்டு இருப்பாரு. உடனே ஏசனும், உங்கள் அப்பாவுக்கு சின்ன வயசில் கிட்டார் கற்றுக்கணும்னு ஆசை, அதனால் இப்போ போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு கும்மியாங்கிட்ட சொன்னோடனே கும்மியாங்க வேற ஷாக்கு தாங்க முடியாது. செக்கப்லாம் முடிஞ்சு யாங்க ஏசனும் ரூமில் வேற ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருப்பாங்களாம். யாங்க வேற மயக்கத்தில் இருப்பார். மயக்கத்தில் வேற நான் எங்கேயும் வரமாட்டேன் அப்படின்ட்டு வேற கத்திக்கிட்டு இருப்பார். இவர் புலம்புறதை பார்த்துட்டு ஏசுனுக்கு வேற சிரிப்பு வந்துடும். என்னாச்சு உங்களுக்கு, ஏன் இப்படி புலம்பிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்ட்டு வேற கேட்பாங்க. ஆனால் அவருக்கு அப்போ கூட மயக்கம் தெளியவே தெரியாது. அவங்க செத்து போன பையனை நினச்சி வேற பயங்கரமாக ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிருவார். ஏசனும் எதுவும் பேசாமல் அமைதியாக வேற வெளில வந்துடுவாங்க. வெளியே வந்துட்டு கும்மியாங்கிட்டையும், உன் அப்பா இவ்வளோ நாள் உன் தம்பியை பற்றி பேசலேன்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணேன், ஆனால் ஒட்டு மொத்தமாக வச்சு இன்னைக்கு புலம்பி தள்ளிட்டாருன்னு சொல்லிட்டு பயமாக வேற ஃபீல் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. ஒரு வழியாக யாங்கும் மயக்கம் தெரிஞ்சு வெளில வேற வந்துருவார். அங்கே இருக்க நர்ஸுக்கிட்ட எனக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணலையான்னு கேட்டேன், முடிஞ்சிடுச்சுன்னு சொல்கிறாங்க, இவ்வளோ ஈஸியாக இருக்குது அப்படின்ட்டு வேற குழந்த மாதிரி பேசிக்கிட்டு இருப்பாருப்பா. உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்ட்டு வேற கும்மியாங்கும் கேட்பாலாம். எனக்கு மீட் வாங்கி தரியா அப்படின்ட்டு வேற கேட்பாரு. சரி வாங்க போக்கே வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு போக்கெலாம் வேற வாங்கி கொடுத்துட்ருப்பா. ஊருக்கு வந்ததும் யாங்கும் யாருக்கிட்டையும் சொல்லாமல், நாளைக்கு தான் நம்ம பையனோட பர்த்டே, நாளைக்கு தான் ஏசுன் வருவா, இன்றைக்கே வந்து நம்ம எல்லாத்தையும் பண்ணிடலான்னு சொல்லிட்டு அவர் சமாதிக்கு வந்து பிடிச்சதெல்லாம் வேற பண்ணிக்கிட்டு இருப்பாரு. ஏசுனும் இன்றைக்கே வேற வந்துருவாங்க, எனக்கு தெரியும் நீங்கள் இன்றைக்கி வருவீங்கன்னு சொல்லிட்டு, அதனால தான் உங்கள் பின்னாடி நானும் வந்துட்டேன் அப்படின்னு வர அவங்களும் எடுத்துகிட்டு வந்ததெல்லாம் படையல் போட்டுக்கிட்டு இருப்பாங்க. எனக்கு நீ ஃபீல் பண்ணுறதை பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும், அதனால தான் உனக்கு முன்னாடியே நான் வந்துடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு பயமாக வேற ஃபீல் பண்ணிகிட்டு இருப்பார். உடனே ஏசனும், அநேகமாக என் பையனை நான் போய் சொர்க்கத்தில் மீட் பண்ணுறதுக்கான டைம் வந்துச்சுன்னு நினைக்கிறேன், ரொம்ப நாள்லாம் கிடையாது அப்படின்ட்டு வேற சொல்லுவாங்க. அதுக்கு யாங்க, நான் சொர்க்கத்துக்கே போனாலும் என் பையனை நான் மீட் பண்ண விரும்பலை, அவன் நம்மளெல்லாம் மறந்துட்டு சந்தோஷமாக இருக்கணும்னு தான் நான் ஆசைப்பட்றேன்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே வேற பயங்கரமாக ஃபீல் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. வீட்டுக்கு வந்ததும் ஏசனும் உங்கள் பையனை நினச்சி வேற கவிதை எழுத ஆரம்பிச்சிருவாங்களாம். என்கிட்ட காட்ட மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு யாங்க
கும்மியாங்க வேறு அடம் பிடிச்சிக்கிட்டு இருப்பாரு. அட்லீஸ்ட் டாபிக்னா என்னன்னு சொல்ல அப்படின்ட்டு வேற கேட்பாரு. அங்கிள் டாங் அப்படின்னு சொன்னோடனே என்னது நம்ம பையன் அங்கிளா அப்படின்ட்டு வேற கேட்பாரு. ஆமாம், நம்ம வீட்டு குழந்தைங்களுக்கு அவன் ஒரு அங்கிள் தானே, அப்படி தான் அவங்க ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்ட்டு வேற சொல்லுவாங்க. நீ எதை பற்றியும் கவலைப்படாத, நம்ம பசங்க அவங்க குழந்தைங்களுக்கு சொல்லி தான் வளர்ப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவரும் வேற பயங்கரமாக ஆறுதல் சொல்லிக்கிட்டு இருப்பாரு. அப்பன்னு பார்த்து இவங்க பையனை வந்துருப்பா அவங்க செல்ல பொண்ணு கால் பண்ணியிருக்கான் வந்து பேசுங்க அப்படின்ட்டு வேற சொல்லுவான். உடனே அவங்க என்னம்மா இந்த நேரத்தில் கால் பண்ணியிருக்கேன், ஏதாவது பிரச்சனையா அப்படின்ட்டு வேற கேட்பாரு. பிரச்சனைலாம் ஒன்றும் இல்லைப்பா, மெடிக்கல் ரெக்கார்ட்ஸ்லாம் வந்தது, அதான் கால் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளும் வேறு ரிசல்ட்டு சொல்லிவிடுவா. ரிசல்ட்டு கேட்டவொடனே யாங்கு வேறு மூஞ்சே மாறிடும். கும்மியாங்க உங்களுக்கு தான்ப்பா பிரச்சனைன்னு சொல்லியிருப்பாளாம். அதனால் மறுநாளே வேறு ஹாஸ்பிட்டலுக்கு செக்கப்புக்கு வேறு கூப்பிட்டு போவாப்பா, நீங்கள் எதை பற்றியும் கவலைப்படாதீங்க, நான் இருக்கேன், நான் உங்களுக்கு செலவு பண்ணி பார்த்துக்கிறேன் அப்படின்லாம் வேறு ஆறுதல் சொல்லிக்கிட்டு இருப்பா. உடனே இவரும் பயங்கர டென்ஷன் ஆகிடுவார். இப்போ எதுக்கு நீ எனக்கு இவ்வளோ ஆறுதல் சொல்கிற, என் உடம்பை பற்றி எனக்கு தெரியும், நான் தைரியமாக தான் இருக்கேன், நீங்கள் தைரியமாக இருங்க, எனக்கு ஒன்றும் ஆகாதுன்னு சொல்லிட்டு அவரும் வேறு செக்கப்புக்கு போயிடுவார். வெளியே வேறு ஏஜனும் பயங்கரமாக ஃபீல் பண்ணிட்டுருப்பாங்களா, அம்மா டாக்டர் என்ன சொன்னாலும் சரி நீங்கள் மட்டும் மனசை விட்டுறாதீங்க, தைரியமாக இருங்க, நான் இருக்கல, நான் செலவு பண்ணி அப்பாவை பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு வேற சொல்லுவாள். சரி சரி நான் உன்னை நம்புறேன்னு சொல்லிட்டு அவங்கள வேற பயங்கர கான்ஃபிடென்ட்டாக உட்காந்துருப்பாங்க. உள்ளே போனவொடனே டாக்டர் சார் உங்களுக்கு பிளட் கேன்சர், ரொம்ப நாளாக நீங்கள் ட்ரீட் பண்ணாதனால உங்களுக்கு கிட்னியும் ஃபெயிலியர் ஆகிடுச்சு, அது உங்களுக்கே தெரில அப்படின்னு சொன்னோடனே எல்லாரும் வேற பயங்கரமாக உடஞ்சி போயிடுவாங்க. ஏஜனும் அழக்கூடாதுன்னு சொன்னால் கும்மியாங்க விழுந்து விழுந்து வேற அழ ஆரம்பிச்சிருவா. உடனே ஏஜனும் சார் இதுக்கு ஏதாவது பண்ண முடியுமா அப்படின்ட்டு வேற கேட்பாங்க. நம்ம வேணா இமீடியட்டாக ட்ரீட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணலாம், எதுவாக இருந்தாலும் அப்புறமா தான் சொல்ல முடியும் அப்படின்ட்டு வேற சொல்லிடுவார். இவங்கள வேற இமீடியட்டாக ட்ரீட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணுவாங்க. கும்மியாங்க நீ உன் வேலையை பாரு, நானே அப்பாவை பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏஜனே டெய்லி ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போயிட்டு வேற வந்துக்கிட்டு இருப்பாங்க. உங்களுக்கு உடம்புக்கு எதுவும் ஆகாது, எவ்வளோ செலவானாலும் பரவாயில்ல, நான் பார்த்துக்கிறேன் உங்களை அப்படின்னு சொல்லிட்டு ஏஜனை வேற தைரியம் சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. எனக்கு என்ன ஆக போகுது, அப்படியே ஆனாலும் உனக்கு தான் பசங்க இருக்காங்களா, அவங்க உன்னை பார்த்துப்பாங்க அப்படின்ட்டு வேற இவரும் சொல்லுவார். அதை கேட்டோன்னே ஏஜனும் பயங்கரமாக ஹர்ட் ஆகிடுவாங்க. எனக்கு அதெல்லாம் தெரியாது, நீங்கள் தான் வேணும், நீங்கள் மட்டும் இல்லை நான் அனாதை ஆகிடுவேன். உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா, மின்சுக் சைனாலாம் போய் சுற்றி பார்த்துட்டு என்னை பயங்கரமாக வெறுப்பேற்றுறான், நம்ம 2 பேரும் சேர்ந்து சைனாவுக்கு போய் சுற்றிலாம் பார்க்கலாம், சீக்கிரமாக க்யூர் ஆகுங்க அப்படின்ட்டு வர குழந்தை மாதிரி அடம் பிடிச்சிக்கிட்டு இருப்பாங்க. சரி சரி கவலைப்படாத, சீக்கிரமாக நான் க்யூர் ஆயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் ஹாஸ்பிட்டல் வந்து செக்அப்லாம் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அங்கே இருக்கிற நர்ஸும் பிளட் டெஸ்ட் தான் எழுதியிருக்கல, ஒன்றுமா எடுக்கல அப்படின்ட்டு வர டென்ஷன் ஆவாங்க. ஒரு வழியாக டாக்டர்கிட்டையும் போயிடுவாங்களா. இவங்க எழுதி எடுத்துகிட்டு வந்த டவுட்டெல்லாம் வர ஒன்று ஒன்றா கேட்டுக்கிட்டு இருப்பாங்க. அதுக்கு அந்த டாக்டரும் நீங்கள் நெட்டில் பார்த்துட்டு வந்து என்ன கேள்வியாக கேட்டுட்டு இருப்பீங்க, நான் எல்லாத்துக்கும் பொறுமையாக பதில் சொல்லிருக்கணுமா, போய் வேலையை பாருங்க அப்படின்ட்டு வர கத்த ஆரம்பிச்சிருவோம். ரிசப்ஷனுக்கு போனால் ரிசப்ஷனில் உட்காந்துருக்கணும், இந்த கவுண்டர் கிடையாது பக்கத்து கவுண்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஏசனை பிடிச்சி வர கத்த ஆரம்பிச்சிருவோம். ஏசனை திட்டினவனே யாங்க வர சமக்கம் வந்துடும். வந்து இதுலேருந்து நானும் பார்த்துட்டு இருக்கேன், இந்த ஹாஸ்பிட்டலில் இருக்கவங்களாம் என்ன பெரியவங்களை மதிக்கவே மாட்டிங்களா, ஒரு வாட்டிக்கு 2 வாட்டி சொன்னால் தான் என்ன அப்படின்ட்டு வர சண்டை போட்டுட்டு இருப்பாரு. அப்போன்னு பார்த்து கும்மியாங்கும் வந்துருவான். வந்து என்னாச்சுமா அப்படின்ட்டு வர கேட்பாலாம். செம்ம டென்ஷன் ஆகிடுவார். இன்னும் நாங்கள் இங்கே வரோன்னு தெரியும்ல, சீக்கிரமாக வர தெரியாதா, இனி நாங்கள் வரத்துக்கு முன்னாடி இங்கே வந்து வெயிட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ பிடிச்சி வர பயங்கரமாக கத்திக்கிட்டு இருப்பாரு. உடனே ஏசணும் நீ எதுவும் கோச்சிக்காத, அப்பாவை பற்றி தான் தெரியும்ல அப்படின்னு வர ஆறுதல் சொல்லிட்டு இருப்பாங்க. அம்மா அப்பாவை பற்றி எனக்கு தெரியாதா, விடுங்க பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு கும்மியாங்க ஒரு ப்ரைவேட் ரூமாக வேற புக் பண்ணிவிடுவா. கும்மியாங்க எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டுப்பா, நீங்கள் நல்லா ரெஸ்ட் எடுங்க, நான் நாளைக்கு வரேன் அப்படின்ட்டு வர சொல்லுவா. உடனே யாங்க இன்னைக்கு நீ போயே ஆகணுமா, இன்னைக்கு அப்பா கூட ஸ்டே பண்ணுறியா அப்படின்ட்டு வர கேட்பாரு. கும்மியாங்க ஸ்டே பண்ணிவிடுவாலாம். அப்பாவும் மகளும் நைட்டெல்லாம் தூங்காமல் நல்லா வேற அரட்டை அடிக்க ஆரம்பிச்சிருவாங்க. யாங்கும் சும்மா இல்லாமல் ஏசனோட சேர்ந்து பண்ண கிறுக்குத்தனத்தெல்லாம் வேற கதையாக சொல்லிக்கிட்டு இருப்பாரு. ஏசனை பற்றி பேசினவனே பயங்கர எமோஷனலாக ஆகிடுவாராம். டைம் போனதே தெரியாது. உங்கள் அம்மா என்னை கல்யாணம் பண்ணிட்டு படாத கஷ்டத்தெல்லாம் பட்டுட்டா, தயவு செய்து நான் போனதுக்கப்புறம் அவனை தனியாக மட்டும் விட்டுறாத அப்படின்ட்டு வேற சொல்லுவாருப்பா. ஏன்ப்பா இப்படிலாம் பேசுகிறீங்க, உங்களுக்கு ஒன்றும் ஆகாது, அதான் நான் இருக்கல அப்படின்னு சொல்லிட்டு கும்மியாங்க பயமாக ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிருவா. அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, எனக்கு ஏதாவது ஆச்சுன்னா உன் அம்மா கிட்ட மட்டும் நீ சண்டை போடாத, தயவு செய்து அவளை கைவிடாமல் அவளை கடைசி வரைக்கும் பார்த்துக்கோ அப்படின்னு வேற சொல்லிக்கிட்டு இருப்பாரு. பா இப்படிலாம் பேசாதீங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு கும்மியாங்க வேற கதறி கதறி எழுதுகிட்டு இருப்பா. இவரால் ஹாஸ்பிட்டலில் இருக்கவே முடியாதான், அதனால டிஸ்சார்ஜ் வேற பண்ணி கூப்பிட்டு போக சொல்லிருவாரு. ஏஜனும் டிஸ்சார்ஜ் பண்ணி வீட்டுக்கு கூப்பிட்டு வந்துருவாங்களா. அதை பார்த்தோன்னே என்சோக்கால அழுக தாங்க முடியாது, இருந்தாலும் கண்ட்ரோல் பண்ணிட்டு ஏன்ட்டு இவ்வளோ சீக்கிரமாக டிஸ்சார்ஜ் பண்ணி கூப்பிட்டு வந்தீங்க, கொஞ்ச நாள் இன்னும் ஹாஸ்பிட்டலில் வச்சிருக்கலாம்ல அப்படின்ட்டு வேற கேட்பா. உடனே உண்மையாங்கப்பா உங்களுக்கு முதுகு வலி இல்லாமல் இருக்கிறதுக்கு இந்த சேரை வாங்கி போட்டிருக்கேன், அதேமாதிரி உங்களுக்கு பிடிச்ச மியூசிக்கு கிட்டார்லாம் வாங்கி வச்சிருக்கேன் பாருங்கன்னு சொல்லிட்டு அவனும் அழுகையை கண்ட்ரோல் பண்ணிட்டு வேற நின்றுட்டு இருப்பான். இவர் மூஞ்ச பார்த்தோன்னே அழ வந்துருமா, தேம்பி வேற அழுதுகிட்டு இருப்பான். டி 2 பசங்களுக்கு அப்பாவாக இருக்க உண்மையோட குழந்தை மாதிரி அழுதுகிட்டு இருப்ப அப்படின்ட்டு வேற திட்டுவார். ஏன்ப்பா இப்படி அழைச்சிட்டிங்க அப்படின்ட்டு வேற உட்காந்து ஃபீல் பண்ணிக்கிட்டு இருப்பான். நான் தருதலை தான்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு மனசில் இருக்கிறதெல்லாம் கொட்டுவானா, அட்லீஸ்ட் இப்போ நான் தெரிஞ்சதே அப்படின்னு சொல்லிட்டு அவரை வர ஏஞ்சி போயிடுவார். யாங்கோட அம்மா வெளியே உட்காந்து ஃபிஷ்ஷை க்ளீன் பண்ணிட்டு இருப்பாங்களாம். உடனே யாங்க அம்மா வந்து இதுலேருந்து என்னை கண்டுக்கவே மாட்டேறீங்க, ஏஞ்சி வாங்க அப்படின்ட்டு வேற கத்திக்கிட்டு இருப்பாரு. இந்த வரம்பா அப்படின்னு சொல்லிட்டு இவங்களால ஃபேஸை பார்க்கவே முடியாது, கதறி வேற அழுதுகிட்டு இருப்பாங்க. இங்கே கட் பண்ணால் எல்லாருமே உட்காந்து டிவி வேற பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. டிவியில் வேற ஒரு ஷோவில் நம்ம கும்மியாங்க வேற வருவா. அதை பார்த்த உடனே ஏசோனும் யாங்கும் பயங்கரமாக வேற ஹாப்பி ஆகிடுவாங்க. உங்கள் பொண்ணு உண்மையாகவே திறமையான ஆள் தான் ஆண்டி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மருமகளும் வேற பெருமையாக பேசிக்கிட்டு இருப்பா. எல்லாரும் அமைதியாக உட்காந்து டிவி பார்த்துட்டு இருந்தா உண்மையாங்க மட்டும் அவங்க அக்காவை நினச்சி பெருமை தாங்க முடியாமல் கதறி வேற அழுதுகிட்டு இருப்பான். இந்த பக்கம் உண்மையாங்கோட பையனும் அவன் பாக்கெட்லேருந்து காசு திருடி அவன் கேர்ள் ஃப்ரெண்டுக்கு ஹேர் பேண்ட் வேற வாங்கி கொடுத்துருப்பான். அதுக்கு உண்மையாங்க ஒழுங்காக படிக்க துப்பு இல்லை, இந்த வயசில் உனக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் கேட்குதா
அப்படின்ட்டு வேற கத்திக்கிட்டு இருப்பான். அதை பார்த்தோன்னே யாங்கு வர சிரிப்பு வந்துடும். வாழ்க்கை ஒரு வட்டம்டா, உன்ன மாதிரி தானே உன் பையனாக இருப்பான், நல்லா அனுபவி அப்படின்ட்டு வேற கலாய்ச்சிக்கிட்டு இருப்பாரு. இவர் பேசுறதை பார்த்தோன்னே அவங்க அம்மாவுக்கு வேற செம்ம கடுப்பாயிடும். அதை நீ சொல்கிறியா அப்படின்ட்டு வேற முறைச்சிக்கிட்டு இருப்பாங்க. இந்த பக்கம் ஏதணும் யாங் நீங்கள் பண்ணி கொடுத்த சத்தியத்தில் ஒரு சத்தியத்தை காப்பாற்றிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட கவிதை புக்கை வேற எடுத்து காட்டுவாங்க. அந்த கவிதை புக்கு வேற பப்ளிஷ் ஆகிடுமா. உடனே இவரும் அதை படித்து பார்த்துட்டு பயங்கரமாக வேற ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிருவாரு. உடனே ஏசணும் யாங் உங்களுக்கு இப்போல்லாம் என்ன ஆச்சு, நீங்கள் இப்போல்லாம் வர வர அதிகமாக அழ ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னு வேற சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. உடனே இவரும் நீ மட்டும் என்ன கல்யாணம் பண்ணிக்காமல் இருந்ததுனா இந்த புக்கு என்றைக்கும் ரிலீஸ் ஆகிருக்கும்ல அப்படின்னு வேற ஃபீல் பண்ணுவார். நீங்கள் வேற உங்களை மட்டும் நான் கல்யாணம் பண்ணிக்காமல் இருந்தேன்னா இந்த புக்கே எழுதியிருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்கள வேற பட்டுன்னு கிஸ் பண்ணிவிடுவாங்க. மேலேருந்து குழந்தைங்களாம் பார்த்துருவாங்களா. அதை பார்த்தோன்னே உண்மையாங்கப்பா கீழே என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, குழந்தெல்லாம் பார்க்குறாங்க, அதுக்கப்புறம் ரொமான்ஸ்லாம் எல்லாம் நினச்சிக்க போகிறாங்க அப்படின்னு வேற கத்திக்கிட்டு இருப்பான். ஏதோனா சந்தோஷம் தாங்க முடியாமல் யாங் நான் இப்போ இருக்கிற சந்தோஷத்தில் இன்னும் ஒரு 5 வருஷம் எக்ஸ்ட்ரா கிடச்சிதுன்னா இன்னும் உங்கள் கூட சந்தோஷமாக வாழ்வேன் அப்படின்ட்டு வேற சொல்லுவாங்க. நீ ஆல்ரெடி என்னை கல்யாணம் பண்ணிவிட்டு ரொம்ப கஷ்டத்தை அனுபவிச்சுட்ட, ஒன்றுமா வேணும் அப்படின்ட்டு வேற கேட்பாரு. யார் சொன்னால் நான் கஷ்டப்பட்டேன்னு சொல்லிட்டு, உங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டு தான் நான் ரொம்ப சந்தோஷமாகவே இருந்தேன் அப்படின்ட்டு வேற சொல்லுவாங்க. அதுக்கு யாங்கும் 3 சத்தியத்தில் ஒரு சத்தியம் கூட நிறைவேற்ற முடியலேன்னு ஃபீல் பண்ணிட்டு இருந்தேன், ஆனால் இப்போ அட்லீஸ்ட் ஒன்றுனா நிறைவேறிச்சே அப்படின்னு சொல்லிட்டு பயமாக வேற ஃபீல் பண்ணிக்கிட்டு இருப்பாரு. ஏசணும் நீங்கள் ஏன் இப்படிலாம் பேசிக்கிட்டு இருக்கீங்க, நீங்கள் கிடச்சதே எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குன்னு சொல்லிட்டு இவங்கள வேற எவ்வளோ கன்வின்ஸ் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் அவர் எனக்கு ஒரே ஒரு சத்தியம் மட்டும் பண்ணு, நான் சாகும்போது நீ என் முன்னாடி அழுதுகிட்டு இருக்கக்கூடாது, நீ சிரிக்கணும், உன் சிரித்த முகத்தை நான் பார்க்கும்போது தான் என் உயிர் போகணும்னு சொல்லிட்டு அவரும் வேற பயங்கர எமோஷனலாக பேசிக்கிட்டு இருப்பாரு. அதை கேட்டோன்னே ஏசனுக்கு அழகாக தாங்க முடியாதான், என்னை தட்டி தூங்கவே அப்படின்ட்டு வர சொல்லுவாங்க. இவரும் பாட்டு பாடி வர தூங்க வச்சுக்கிட்டு இருப்பாரு. கொஞ்ச நாள் கழிச்சு யாங்கும் உடம்பு ரொம்ப சீரியஸாக வேற ஆகிடும். இதுக்கு மேலே தாங்காதுன்னு சொல்லிட்டு அவரை வேற ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு வந்துருவாங்க. அவங்க பையனும் பொண்ணும் கதறி கதறி வேற அழுதுகிட்டு இருப்பாங்க. கடைசியாக ஒரு வாட்டி அவங்க முகத்தெல்லாம் பார்த்துட்டு அவரையும் வேற ஐசியூ கூப்பிட்டு போயிடுவாங்க. ஐசியூ கூப்பிட்டு போயிட்டு வென்டிலேஷனில் வேற வச்சுக்கிட்டு இருப்பாங்களாம். கடைசியாக ஒரு வாட்டி அவரை பார்க்கணும்னு சொல்லிட்டு ஏசுன் மட்டும் வந்து ஐசியூவில் நின்றுக்கிட்டு இருப்பாங்க. அவரை வேற லேசாக கண்ணை திறப்பாரு. அப்போ வரை இவங்க எதிர நிற்பாங்களாம். இவங்களை பார்த்தோன்னே சந்தோஷம் தாங்க முடியாமல் உன் முகத்தை பார்க்கணும், மாஸ்க்கை கழட்டு அப்படின்ட்டு வேற ஆக்ஷன்லாம் பண்ணிக்கிட்டு இருப்பாரு. யாங்கும் கடைசியாக நான் உன் முகத்தை தான் பார்க்கணும்னு சொல்லியிருப்பார்ல, அதனால மாஸ்க் கழட்டு அவங்களும் வேற கடைசியாக ஒரு வாட்டி சிரிப்பாங்க. இவங்க சிரிப்பை பார்த்தோன்னே தான் அவ்வளோ நேரம் உயிரை பிடிச்சிட்டு இருந்தவர் நிம்மதியாக வேற கண்ணை மூடுவார். யாங் இறந்து கொஞ்ச நாள் கழிச்சு யாங்கோட அம்மா ஒரு பாஸ்புக் எடுத்து கும்யாங்கிட்ட வேற கொடுப்பாங்க. நீ அமைச்ச காசெல்லாம் என் பையன் ஒரு பேங்க் அக்கௌண்ட்டில் சேர்த்து வச்சிருக்கான், இது வரைக்கும் ₹1 கூட எடுத்ததில்லை, நான் கேட்டதுக்கு என் பேத்திக்காக சேர்த்து வைக்கிறேன் அப்படின்னு சொன்னான். ஆனால் யோசிச்சு பாருங்க, கடைசியாக அவனுக்கு இந்த பீரோ மட்டும்தான் மிச்சம் இல்லை அப்படின்னு வேற ஃபீல் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அதை கேட்டோடனே கும்மாங்கால அழ தாங்க முடியாது. ஏன்பா நான் அமிச்ச காசில் ₹1 கூட எடுக்கல அப்படின்னு வேற ஃபீல் பண்ணிக்கிட்டு இருப்பா. வெளியே வர சாங்கிலாம் அவன் மாப்பிள்ளைக்காக ஒரு பென்ஸ் காரே வாங்கிட்டு வந்து கொடுத்துருப்பான். உன் அப்பா உனக்கு வாங்கி கொடுக்கணும்னு ஆசைப்பட்டாரு, ஆனால் தான் நான் உனக்கு வாங்கி கொடுக்குறேன் அப்படின்னு வேற சொல்லுவார். உன்னியாங்க சாங்கில் பேசுறதெல்லாம் கவனிக்காமல் அவன் பாட்டு காரை பற்றி வேற விசாரிச்சுக்கிட்டு இருப்பான். உடனே சாங்கிலாம் செம்ம டென்ஷன் எடுவார். அடப்பாவி உங்கள் அப்பா பற்றி பேசினா அதை கண்டுக்கிறானான்னு பேர், என் பொண்ணுக்கு ஏற்ற ஆள் தான்டா நீ அப்படின்ட்டு வேற புலம்ப ஆரம்பிச்சிருவாரு. இங்கே கட் பண்ணால் ஏசுனா தான் காட்டுவாங்க. யாங்க இருந்த சோகத்தில் ரூமை விட்டே வெளில வர மாட்டாங்க. அவர் வாங்கி கொடுத்த பொருள்லாம் வேற எடுத்து வச்சு பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. கொஞ்ச நாள் கழிச்சு அவங்க பையனும் பொண்ணும் வேற அவங்கவுங்க வீட்டுக்கு போயிடுவாங்களாம். இவங்க மட்டும்தான் இந்த வீட்டில் தனியாக இருப்பாங்க. தனியாக இருக்கும் போதெல்லாம் யாங்க இருக்கிற மாதிரியே உங்களுக்கு தோணும். யாங்க எதுக்கு நீங்கள் தனியாக கஷ்டப்பட்டுட்டு இருக்க, நம்ம பசங்க வந்து கூப்பிட்டா தயவு செய்து அவங்களோட போயிடு அப்படின்னு சொல்கிற மாதிரியே வரை உங்களுக்கு தோணிக்கிட்டு இருக்கும். இவங்களும் திருப்பி நம்ம ஏன் கவிதை எழுதக்கூடாதுன்னு சொல்லிட்டு திருப்பி வேற ஒரு புக்கு வேற எழுத ஆரம்பிச்சிருவாங்க. இவங்களும் கொஞ்ச நாள் கழிச்சு அவங்க சொந்த ஊருக்கே வேற போவாங்க. சந்தோஷம் தாங்க முடியாது. யாங் கூடிய சீக்கிரம் அவங்க கிட்ட வரப்போறேன்னு சொல்லிட்டு தன்னைத்தானியாக வேற பேசிக்கிட்டு இருப்பாங்க. பக்கத்தில் இருக்க பையனை என்னாச்சு இந்த பாட்டிக்கு அப்படின்ட்டு வேற பார்த்துக்கிட்டு இருப்பான். உடனே ஏசணும் என் புருஷன் இந்த ஊரில் தான் இருக்காரு, அவரை பார்க்க தான் போகிறேன் அப்படின்ட்டு வேற சொல்லுவாங்க. அவங்க கிட்ட வேற அந்த கவிதை புக் இருக்கும்ல, நான் இந்த கவிதை புக்கை முடிச்சிட்டேன், இதை கூடிய சீக்கிரம் பப்ளிஷ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட பேசுகிற மாதிரி வேற காமிச்சிக்கிட்டு இருப்பாங்க. இவங்களும் அங்கே இருக்க ஒரு ஹோமுக்கு வந்து டீச்சராக வேற வேலை பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. அங்கே இருக்க வயசானவங்க கிட்டலாம் ரொம்ப பொலைட்டாக வேற நடந்துப்பாங்களாம். அங்கே இருக்கிறவங்களுக்கு வேற இவங்க தான் ஃபேவரட் டீச்சராகவும் இருப்பாங்க. அப்பன்னு பார்த்து ஒரு பாட்டியும் ஏசும் டீச்சர் நீங்கள் பார்க்க ரொம்ப அழகாக இருக்கீங்க அப்படின்னு வேற சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. இவங்களும் கிளாஸ் எல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு போயிட்டு இருப்பாங்களாம். அப்போ கடலை பார்த்தோன்னே அவங்க அம்மா ஞாபகம் வேற வந்துடும். எனக்கு உங்களை பார்க்கணும் போல இருக்கு, நீங்கள் மறுஜென்மம் எடுத்திருப்பீங்கல்ல, இப்போ எங்கே இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் கடலை பார்த்து வேற புலம்பிக்கிட்டு இருப்பாங்க. அப்பன்னு பார்த்து கும்மியாங்கும் கால் பண்ணிமா எப்படி இருக்கீங்க, நானும் தம்பி உங்களை பார்க்க வரலான்னு இருக்கோம் அப்படின்ட்டு வேற சொல்லுவா. இவங்களால சந்தோஷம் தாங்க முடியாது. அவங்களாம் வீட்டுக்கு வந்துருவாங்களாம். ஏசனும் கிச்சனை விட்டு வெளில வராமல் அவங்களுக்கு பிடிச்சதெல்லாம் வேற சமைச்சு கொடுத்துக்கிட்டு இருப்பாங்க. அப்பன்னு பார்த்து டிவியில் அவங்க ஃபேவரட் சிங்கர் வேற ஒருத்தர் பாட்டு பாடிக்கிட்டு இருப்பாரு. உடனே என்சுக்கும் ஆண்டி உங்களுக்கு பிடிச்ச சிங்கர் டிவியில் வராரு வந்து பாருங்க அப்படின்ட்டு வேற கத்த ஆரம்பிச்சிருவா. என்னது எனக்கு பிடிச்ச சிங்கரா அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தான் கிச்சன்லேருந்து ஏசனும் வெளியே வந்து அந்த சிங்கர் பாடுறத வேற பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. அதை பார்த்த உடனே அவங்க பொண்ணும் இவரையே உங்களுக்கு இவ்வளோ பிடிச்சிருக்கு அப்படின்ட்டு வேற கேட்பா. ஏன்னா அப்பாவுக்கு இவரை ரொம்ப பிடிக்கும், இவர் பாட்டு பாடுறதெல்லாம் பார்த்துட்டு தான் அவர் கிட்டார் வாசிக்கணுன்னே ஆசைப்பட்டார், கடைசி வரைக்கும் ஆனால் அவரால் வாசிக்கவே முடியல அப்படின்னு சொல்லிட்டு வேற ஃபீல் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. உடனே கும்மியாங்கம்மா இவ்வளோ வயசாயும் உனக்கு அப்பா மேலே இருக்க லவ் குறையவே இல்லைல்ல அப்படின்னு வேற பயங்கரமாக கலாய்ச்சிக்கிட்டு இருப்பா. இங்கே கட் பண்ணால் சாங்கிலாம் உங்கள் ஒய்ஃபை கூட்டு வேற ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு
புலம்பிட்டு இருப்பாரு. உனக்கு ஹாஸ்பிட்டல் போனோம்னா நீ என்ன கூப்பிட வேண்டியதானே, எதுக்கு பசங்களாம் டிஸ்டர்ப் பண்ணுற அப்படின்னு வேற காமெடி பண்ணிக்கிட்டு இருப்பாரு. உடனே அந்த ஆண்டியும் பயங்கர டென்ஷன் ஆகிடுவாங்களாம். உங்கள் தொப்பையை பாருங்கள், சம்மந்தி வீட்டுக்காரங்களாம் பார்த்தா என்ன நினைப்பாங்க, ஃபஸ்ட்டு அதை குறைக்கிற வேலையை பாருங்கள் அப்படின்னு வேற கத்திக்கிட்டு இருப்பாங்க. சரி இந்த வயசில் நீ ஃபஸ்ட் லவ் பற்றி என்ன நினைக்கிற அப்படின்னு சொல்லிட்டு இவரும் இதான் சான்ஸ்னு வேற விட்டு போட ஆரம்பிப்பார். நீங்கள் ஒழுங்கு மரியாதையே போகிறீங்களா இல்லை நான் இறங்கிட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு இவங்கள டோரை ஓப்பன் பண்ண பார்ப்பாங்க. சரி சரி உட்காரு, நான் எதுவும் பேசலை, கடைசி வரைக்கும் நான் உனக்கு டிரைவர் வேலை தான் பார்க்கணும் போல அப்படின்னு சொல்லிட்டு சாங்கில வேற பயங்கரமாக புலம்பிக்கிட்டு இருப்பாரு. இந்த பக்கம் கும்மியாங்க ஏசுனோட கையை பிடிச்சிட்டுமா, ஒன்றுமா நீங்கள் நெயில் பாலிஷ்லாம் வைக்கிறீங்க, உங்களுக்கு வயசே ஆகாதா, உங்கள் வயசில் நான்லாம் எப்படி இருக்க போகிறோன்னு தெரியல அப்படின்னு வேற புலம்பிக்கிட்டு இருப்பா. வயசுன்றது மனசுக்கு இல்லை உடம்புக்கு மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு கும்மியாங்க வேற பயங்கரமாக அட்வைஸ் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அப்பன்னு பார்த்தா அவங்க பையனும் அம்மா இங்கே பாருங்க நான் என்ன கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எழுதின புக்கை வேற பிரிண்ட் பண்ணி வேற எடுத்துகிட்டு வந்துடுவான். உடனே கும்மியாங்க என்னம்மா இப்போ உங்களுக்கு சந்தோஷமா, அப்பாவும் ரொம்ப சந்தோஷப்படுவார்ல அப்படின்ட்டு வேற கேட்பா. நீ வேற என்னால் சந்தோஷம் தாங்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு ஏசனை வேற கண் கலங்க ஆரம்பிச்சிருவாங்க. கும்மியாங்க தான் ஏசன் கடைசி எழுதின புக்கை ஒரு சீஃப் எடிட்டருக்கு வேற சென்ட் பண்ணி இது அம்மாவோட லைஃப், தயவுசெய்து இதை பப்ளிஷ் பண்ணுங்க அப்படின்னு வேற சொல்லியிருப்பா. அந்த எடிட்டரும் அச்சசல் ஏசனோட அம்மா மாதிரியே இருப்பாங்க. ஏசனும் கடலை பார்த்துமா நீங்கள் மறுஜென்மம் எடுத்திருப்பீங்கல்ல அப்படின்னு வேற கேட்டிருப்பாங்கல்ல. அவங்க கேட்ட மாதிரி அவங்களும் மறுஜென்மம் எடுத்து ஒரு எடிட்டராக வேற வந்து உட்காந்துருப்பாங்க. அவங்க எடிட்டராக இருக்கும் போது கரெக்டாக இவங்களோட புக்கே வேற அவங்க படிப்பாங்களாம். படிச்சுட்டு பயங்கர எமோஷ்னலாக வேற ஆகிடுவாங்க. அதை பார்த்தோன்னே அவங்க அசிஸ்டண்ட்டும் மேம் அழுதுட்டா இருக்கீங்க, இது வரைக்கும் நீங்கள் அழுது நான் பார்த்ததே கிடையாது, அவ்வளோ பிடிச்சிருக்கா இந்த புக்கை அப்படின்ட்டு வேற கேட்பாங்க. அந்த எடிட்டரும் ஏன் எனக்கு இப்படி தோணுதுன்னு தெரில, ஆனால் இந்த புக்கை எழுதினவங்களை நினச்சா எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குன்னு சொல்லிட்டு தன்னோட பொண்ணுனே தெரியாமல் வேற பாராட்டிகிட்டு இருப்பாங்க. இந்த பக்கம் கும்மியாங்கம்மா நீங்கள் ஆசைப்பட்டதெல்லாம் கேளுங்க, நான் எல்லாமே பண்ணுறேன், இப்போ நான் நல்லா தாம்மா இருக்கேன், நீங்கள் ஆசைப்பட்டு கேட்டீங்க உங்கள் வீட்டை நான் வாங்கி கொடுத்துட்டேன், வேறு என்ன வேணும் அப்படின்ட்டு வேற கேட்பா. எனக்கு என்னம்மா வருஷத்தில் ஒரு 100 வாட்டி உன்னை பார்க்கணும், ஆனால் இப்போல்லாம் வருஷத்துக்கு வெறும் 10 வாட்டி தான் உன்னை பார்க்குறேன், சாகிறதுக்குள்ளான அம்மா உன்னை ஒரு 100 வாட்டினா பார்த்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள வேற பயங்கர எமோஷ்னலாக பேசிக்கிட்டு இருப்பாங்க. அதை கேட்ட உடனே கும்மியாங்க அம்மா இதுக்காக தான் சொல்கிறேன் என் கூட வந்து இருன்னு, நீ தான் கேட்காம இங்கே இருந்துட்டு அந்த ஹோமுக்கு வேற போயிட்டுருக்க அப்படின்னு வேற சொல்லிக்கிட்டு இருப்பா. நான் அந்த ஹோமுக்கு சும்மாலாம் ஒன்றும் போகலம்மா, வயசான காலத்தில் சும்மா இருக்கக்கூடாதுல்ல, அதனால தான் அங்கே போய் 4 பேருக்கு உதவியானா இருக்கேன், அங்கே என்னை எல்லாரும் எப்படி திரும்ப கூப்பிட்றாங்க, டீச்சர் அம்மான்னு கூப்பிட்றாங்கன்னு சொல்லிட்டு பயங்கரமாக வேற பெருமாடிச்சுக்கிட்டு இருப்பாங்க. அதை கேட்ட உடனே கும்மியாங்கம்மா உங்கள் வயசில் நான்லாம் இதை பண்ணுவேன்னான்னு எனக்கு தெரியவே இல்லை, கண்டிப்பாக நான் ரெஸ்ட்டு தான் எடுப்பேன்னு நினைக்கிறேன் அப்படின்ட்டு வேற சொல்லிக்கிட்டு இருப்பா. அதுக்கு ஏசணும் நான் ஆல்ரெடி சொன்னது தான், முதுமைன்றது உடம்புக்கு மட்டும்தான் மனசுக்கு இல்லை, அந்த ஹோமில் இருக்க எல்லாரும் என்னை டீச்சர் அம்மான்னு கூடும்போது எனக்கு எவ்வளோ திரும்ப சந்தோஷமாக இருக்குது, இப்போ நான் ஒரு பொயட்டாகவும் இருக்கேன், என் புக்கும் பப்ளிஷ் ஆகிருக்கு, இதை நினைக்கும் போது எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குன்னு சொல்லிட்டு அந்த புக்கை கட்டி பிடிச்சி வேற ஃபீல் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. ஏசுன் தன்னோட வாழ்க்கையை எந்த வீட்டில் ஆரம்பித்தாங்களோ கடைசி காலத்தில் அந்த வீட்டிலே சந்தோஷமாக இருக்கிற மாதிரி ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இந்த சீரீஸை முடிக்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த சீரிஸ் பர்சனலாக எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது, உங்களுக்கும் பிடிச்சிருந்ததுன்னு நம்புகிறேன். ஏன்னா இந்த சீரிஸை போட்டதுக்கப்புறம் நம்ம சேனலுக்கு நிறைய லவ் அண்ட் சப்போர்ட்டை கொடுத்தீங்க, அதுக்கு ரொம்பவே தேங்க்ஸ். இந்த சீரிஸ் உங்களுக்கு எவ்வளோ பிடிச்சிருந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், அப்போ தான் எனக்கும் உங்கள் ஃபீலிங்ஸ் என்னன்னு புரியும். ஸோ இதேமாரி சூப்பரான சீரிஸோட திருப்பி உங்களை வந்து மீட் பண்ணுறேன். until then bye bye friends.